வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பீகாரில் நாளை நடைபெறவுள்ள முதல்கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்றுடன் ஓய்ந்துள்ள நிலையில் முதல் கட்டமாக 18 மாவட்டங்களில் உள்ள 121 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் மொத்தம் 1314 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 3,75,00,000 மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நேற்று பீகாரை சேர்ந்த பெண் பிஜேபி தொண்டர்களுடன் நடத்திய கலந்துரையாடலில் அவர் இவ்வாறு கூறினார். பீகார் சட்டமன்ற தேர்தல் நடைமுறைகளை பிரான்ஸ், தென்னாப்பிரிக்கா, இந்தோனேஷியா, தாய்லாந்து உள்ளிட்ட 7 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் நேரில் காண தேர்தல் ஆணையம் சர்வதேச தேர்தல் பார்வையாளர் திட்டத்தின் கீழ் ஏற்பாடு செய்துள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று புதுடெல்லியில் இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சஜித் பிரேமதாசாவை சந்தித்து இலங்கை பொருளாதாரத்தின் மீட்சி குறித்தும் இருதரப்பு முதலீட்டு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதித்தார். தேர்தல் ஆணையத்தின் 2ஆம் சுற்று சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் தமிழ்நாடு உட்பட 9 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உட்பட 3 யூனியன் பிரதேசங்களில் நேற்று தொடங்கியது. டிசம்பர் 4ஆம் தேதி வரை வாக்குச்சாவடி நிலைய அதிகாரிகள் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகளில் ஈடுபடுகின்றனர். புதுச்சேரியில் உரிய உரிமம் இல்லாமல் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு விடக்கூடாது என்றும் இதை மீறுவோரின் வாகனங்கள் தடை செய்யப்பட்டு மோட்டார் வாகன சட்டத்தின்படி 10,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை எச்சரித்துள்ளது. சர்தார் பட்டேலின் 50வது பிறந்தநாளை ஒட்டி மை பாரத் அமைப்பு சார்பில் ஏனாமில் நேற்று நடைபெற்ற வாக்கத்தான் போட்டியை மண்டல நிர்வாக அதிகாரி திரு அன்கித் குமார் தொடங்கி வைத்தார். ஏனாமில் மீனவ சமூகத்தினரின் சமூக பொருளாதார நிலை குறித்து SRK அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் மூலம் கணக்கெடுக்கும் பணிகளும் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.